அனைவருக்கும் வணக்கம். இன்று சனாதன தர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ளும். சனாதன தர்மம் என்பது அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என போற்றி அவர்களின் ஆசையை பெற்று கடவுளாக வணங்கி வாழ்வது சனாதன தர்மமாகும். தாய் சிறந்த கோயிலம் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என பெற்றோரை முன்னிறுத்தி வாழ்வழிப்பது சனாதன தர்மமாகும். தாய் தந்தையே உலகம் என்று நானும் தந்தறிந்ததும் சனாதன தர்மமாகும். குடும்ப உறவுகளை பேணி காத்து குடும்ப ஒரு கோயிலான உலகிற்கு உணர்த்தி வாழ வைப்பது சனாதன தர்மமாகும். மாதா பிதா குரு தெய்வம் என வகுத்து பின்பற்றி தர்மத்தை கடைபிடித்து வாழ வைப்பது சனாதன தர்மமாகும். மூதாதர்களின் ஆசி பரம்பரையாக தொடர்ந்து வந்து காத்திடவே தென்னகத்தார் வழிபாடு உரியது சனாதன தர்மமாகும். அறம், பொருள், இன்பம், வீடு என 4 மனித வாழ்வில் லட்சியம் அல்லது மனித வாழ்வின் நோக்கம் என வகுத்து மனிதனாக வாழ்ந்து முடிவில் தெய்வத்தை அறியும் வழி செய்வது சனாதன தர்மமாகும். குருவரில் இல்லையேல் திருவரில் இல்லை என ஆன்மீக முன்னேற்றத்தை தருவது சனாதன தர்மமாகும். அன்பே உருவான தெய்வம் பலவாறாக நின்று அருள் அது ஒன்றே என உணர்த்துவதும் சனாதன தர்மமாகும். இறைவனோடு இயற்கையும் தொழில் கருவிகளையும் உழைப்பதற்கு உதவும் வீட்டு விலங்குகளையும் நன்றியுடன் பூஜித்து வணங்குவது சனாதன தர்மமாகும். பிறப்பு இறப்பு இல்லா கடவுள் புனித பூமியாம் பாரதத்தில் பிறந்து மனிதர்கள் உறவுகளோடு கலந்து தன் தரிசனம் அருளி புனித நூல் பகவத்கீதை அருளியும் பாரத நாட்டை இறையாண்டதும் சனாதன தர்மமாகும். தீயர்களையும் அதர்மத்தையும் அழித்து நல்லவர்களையும் தர்மத்தையும் காட்ட அவ்வப்போது யுகங்கள் தோறும் இறைவன் பூமியில் பிறந்து வருவான் என அருளியது சனாதன தர்மமாகும். மனிதன் மனிதனாக வாழ திருக்குறள் தந்தது, மனிதன் இறைவனுக்கு சொன்ன திருவாசம் தந்தது சனாதன தர்மமாகும். சமய வழிபாட்டில் சுதந்திரத்தையும் கால கடினமான பஞ்சாங்கத்தையும் நபல் கோள்களோடு ஜோதிட சாஸ்திரத்தையும் அறிவியலோடு ஆன்மீகத்தையும் இணைந்து தந்தது சனாதன தர்மமாகும். மனிதன் மனிதனாகவும் மாமனிதனாகவும் மகாத்மாவாகவும் இறைநிலை கூறிய மகானாகவும் வாழ்விலை எளிதாக தந்தது சனாதன தர்மமாகும். இன்னும் பல தனி சிறப்புகளை கொண்டது சனாதன தர்மமாகும். சனாதன தர்மம் வாழ்க 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 வளமுடன், நீங்கள் நலமுடன். நன்றி, வணக்கம்.